உலகத்தில் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாரும் நல்ல முறையில் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். குரூப் 4 எக்ஸாம் இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு பதட்டத்தோட பயத்தோட இருப்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு உங்கள்கிட்ட எப்போதும் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், படித்ததை தயவு செஞ்சு ரீகால் பண்ணாமல் எக்ஸாம் ஹாலுக்கு போக வேண்டாம். கண்டிப்பாக இப்போதுவே உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஷவரிங்காக இருக்கும். ஐயோ இதெல்லாம் படிக்கலையே, இதெல்லாம் படிச்சிருக்கோமே, படித்ததை ரீகால் பண்ண முடியுமா, இவ்வளோ டாபிக் இருக்கே அப்படிலாம் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ படித்ததை ரீகால் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு சிலபஸில் 85% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போனாலே கண்டிப்பாக சக்ஸஸ் வந்துடும். அதனால் எல்லாரும் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. படித்ததை தயவு செஞ்சு தெளிவாக்குங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 நாளில் நம்ம கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரீகால் பர்பஸுக்கு ஒரு சப்ஜெக்டை எடுத்திருக்கோம். அந்த சப்ஜெக்ட் ஏன்னா சயின்ஸ்னால் ஆல்ரெடி எல்லா வீடியோவும் நம்மளுக்கு அப்லோட் பண்ணியாச்சு, ஏன் மேக்ஸுமே அப்லோட் பண்ணியாச்சு. இருந்தாலும் மேக்ஸ்லேருந்து 25 கேள்விகள் கேட்கறதுனால இந்த 25 கேள்வியை நம்ம கண்டிப்பாக அந்த 22 மார்க்கு கண்டிப்பாக எடுத்துடணும். அதாவது 25 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக 22 கண்டிப்பாக எடுத்துடணும். இது மஸ்ட். அப்போ மேக்ஸில் நம்ம மேக்ஸை இன்னொரு டைம் ரீகால் பண்ண போகிறோம். ஆல்ரெடி முடித்த டாப்பிக்காக இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக, நம்ம பேச்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு டாப் 10 டாப்பிக்கை எடுத்துக்கிட்டு அதை நம்ம ரீகால் பண்ண போகிறோம். இந்த ரீகாலோடு இருக்கக்கூடிய பர்பஸ் என்னென்னா, உங்களுக்கு ஆல்ரெடி படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கான வீடியோஸ். இந்த வீடியோஸ் அந்த முழுக்க அதில் என்ன மிக முக்கியமான டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக்ஸை நம்ம மேக்ஸில் ரீகால் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், ஒன்றுமே பண்ண வேணாம். மோஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய சாப்டர் என்னென்ன, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அளவியல் 2D இருக்குது, 3D இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. டாப் 10, அதாவது 10ல் 5 வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு 5, அந்த 5ல் ஒரு சாப்டர் எடுத்து ஒரு ரீகால். ஸோ முக்கியமான கொஸ்டின்ஸ் இதுதான் ரேண்டமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓல்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி அதுக்கான கொஸ்டின் அனுப்பிடுவோம். நீங்கள் போட்டு பார்க்க போகிறீங்க. இவ்வளோ தான். திரும்பவும் சொல்கிறேன், இது ரீகால். ஸோ ஆல்ரெடி நம்ம படித்ததை ரீகால் பண்ணணும். அதனால் சார் வீடியோ ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னா நீங்கள் சொல்லவே கூடாது. நம்ம ஆல்ரெடி நம்ம போகிறதே நம்ம எக்ஸ்பிரஸ் வேகத்தில் தான் கிளாஸ் போகும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ வீடியோவோட நோக்கம் ரீகால் பர்பஸ், சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் படித்த மேக்ஸில் டாபிக்ஸை ஒரு அனலைஸ் பண்ணிடுங்க. டைம் அண்ட் ஒர்க்கு, ஹச்சிஎஃப் எல்சிஎம், ப்ராபபிலிட்டி, நேராக பர்சன்டேஜ், இது மாதிரி வரிசையாக சொல்லலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு வரிசையாக இருக்குது இல்லையா? ஸோ இதில் நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக, சார் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம், இல்லை இது இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த சாப்டரை 5 டாப் 5 அதை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் மேக்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். மற்றதை நீங்கள் பர்சனலாக நல்ல முறையில் படிங்க, ரீகால் பண்ணுங்கள். உங்களுடைய பர்சனலாக நீங்கள் படிக்கக்கூடியது மட்டும்தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். மறந்துடாதீங்க. ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்காததை லைட்டாக பார்த்துட்டு படித்ததை தயவு செஞ்சு ரீகால் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிலபஸில் 85%, ஏன் நீங்கள் கரெக்டாக அந்த 85% நீங்கள் படித்தாலே போதுமானது, சரிங்களா? அதை ரீகால் பண்ணாமல் போகாதீங்க. புதுசாக ஐயோ இன்னும் டாபிக் நிறையா இருக்குது, அதுலேருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்கன்னா படிங்க. இந்த ஒரு 3 கொஸ்டின் தான் கேட்பாங்க, 4 கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஃபுல் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. படித்தது தயவு செஞ்சு ரீகால் பண்ணுங்கள், சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்கள் கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். நாளையிலேருந்து நம்ம மேக்ஸை ரீகால் பண்ண போகிறோம். மீண்டும் சந்திக்க வர உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.